மனிதர்கள்ல சிறந்தவங்க யாருன்னா, எந்த வாழ்க்கை கிடைத்ததோ, எந்த ஞானம் கிடைத்ததோ அதை கொண்டு பயனடைபவர்கள். கல்வி கிடைப்பதை விட கல்வி பயனளிக்க வேண்டும். ஞானம் கிடைக்கிறது, அதை கொண்டு பயன்பெறணும். எவ்வளவோ விஷயங்களை அல்லாஹ் கேட்க வைப்பான். அது ஒரு பாடமாக படிப்பினையாக இருக்க வேண்டும். எனவேதான் கல்வியை கேட்க மார்க்கமா சொல்லவில்லை, பயனுள்ள கல்வியை கேட்க சொல்கிறது. இல்மன் நாஃபிஅன், பயனளிக்கும் கல்வி. நான் கேட்ட கல்வி எனக்கு பயனளிக்க வேண்டும். வஅஊது பிக்க மின் இல்மின் லா யுன்ஃபஅ், எந்த பிரயோஜனமும் கொடுக்காம கல்வி இருக்குதே அது வேண்டாம் எனக்கு. நான் அறிவாளியாக வாழ்வதா அறிவிலியாக வாழ்வதா என்பதல்ல முக்கியம். அறிவாளியாக வாழ்வதா அறிவிலியாக வாழ்வதா அல்ல முக்கியம். எந்த அறிவாளியாக வாழ்வது? கிடைக்கப் பெறுகிற எல்லா ஞானமும் பயனளிக்க வேண்டும். அங்கன ஒரு செய்தியை கேட்டோம், இங்கே ஒன்றை கேட்டோம், வீட்டில் கேட்டோம், போற வழியிலே கேட்டோம். அதுவெல்லாம் என் வாழ்க்கையில் பயனளித்தால் எத்தனையோ திருப்பு முனைகள் மனித வாழ்க்கையில் நடந்துவிடும். ஒரு ஞானி இடத்திலே மக்கள் வந்து கேட்கிறார்கள், மாலனா நஸ்மஉ வலா நந்தஃபிஉ. ஒரு ஞானி இடத்துல மக்கள் வந்து கேட்டாங்களாம். அவர் மிகப்பெரிய அறிவாளி, இஸ்லாமிய உலகம் போற்றுகின்ற அறிஞர். எங்களுக்கெல்லாம் ஏன் நிறைய உலமாக்கள்கிட்ட போய் விஷயங்களை கேட்கிறோம், குர்ஆனை பற்றி கேட்கிறோம், ஹதீஸை பற்றி கேட்கிறோம், ஆனா நாங்க பிரயோஜனமே அடையவில்லையே, என்ன காரணம்? கேட்டுட்டு போயிடுறோம். இன்றைக்கு பயான்களும் ஹதீஸுகளும் ரசிக்கிற மக்கள் கூடி இருக்கிறார்கள், பயன்பெறவங்க கூட வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். ரசிக்கிறவர்களை தாண்டி பயன்பெறுகிறவர்களாக நம்ம மாறணும். நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு தான் இந்த செய்திகள் என்பதை நம்ம மறந்துடக்கூடாது. இங்கிருந்து ஒரு 10 பேர் பிரயோஜனம் அடைந்து விட மாட்டார்களா? பல பேர்களின் வாழ்க்கையில் அல்லாஹ்வை நோக்கி ஒரு அருமையான பயணம் ஏற்பட்டு விடாதா? அப்ப அவங்க கேட்கிறாங்க, மாலனா நஸ்மா வலா நந்தஃபி, நாங்கள் நிறைய கேட்கிறோம், ஆனால் நாங்கள் பயனடையவில்லையே. பயனடைஞ்சிருந்தா எங்கெல்லாமோ போயிருப்போமே, வாழ்க்கை தரம் எங்கெல்லாமோ உயர்ந்திருக்குமே. அதுக்கு அவங்க சொன்ன பதில ரொம்ப முக்கியமா கவனிக்கணும். இது உங்களுக்கும் எனக்குமாக சொல்லப்பட்ட ஒரு அருமையான செய்தி. நான் நிறைய பிரயோஜனம் அடைய வேண்டும் என் வாழ்க்கையிலே, உன்னதமான இடத்தை நோக்கி இலக்கை நோக்கி நான் போய்கொண்டே இருக்கணும். சிறகடிக்கணும்னார் ஒரு ஞானி. நீ சிறகடித்து பறக்கணும். எதற்கு? இந்த உலகத்தை விட்டும் அல்லாஹ்வை அடைவதற்கும், மார்க்கத்தை அடைவதற்கும், உயர்ந்த சிஃபத்தை அடைவதற்கு. ஆனால் இந்த உலகம் எனக்கு பயனளித்து கொண்டே இருக்கணும். காசு வருது, எந்த பிரயோஜனம் இல்லை. அத பெருமானார் சொல்லுவாங்க, எனக்கு வரக்கூடிய பொருள் அது பரக்கத்துக்குரியதாக இருக்கணும். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌபீ செய்வானா? பொருள்ல பரக்கத்து இருக்குமா, அந்த பணம் தங்கும். பணம் கூட பிரயோஜனம் கொடுக்கணும், அந்த பணம் பரக்கத்துக்குரியதாக இருக்கணும். நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 ரூபாய் இருக்குமா, அதுல பரக்கத்து இருக்கணும். பரக்கத்து இருந்தால் அந்த 10 ரூபாய் உன் வாழ்க்கையின் நிறைய பிரயோஜனங்களை கொடுத்துரும். அதுல பரக்கத்து இல்ல, அது 1 கோடி ரூபாய் இருந்தாலும் அதுல பிரயோஜனம் கிடைக்காது. இன்னைக்கு நிறைய பேர் கோரிக்கை என்ன, நிறைய வருமானம் எல்லாம் பண்றோம் ஹஜ்ரத், எதுவுமே தங்குறது இல்லை, எங்க போகுதுன்றே தெரியறது இல்லை. நான் பண்ணும் வருமானம் எனக்கு மாத்திரம் அல்ல, என் தலைமுறைகளுக்கும் அது பயனுள்ளதாக இருக்க வேண்டும். என் தலைமுறைகளும் அதை கொண்டு பயன்பெறணும். அப்ப எதனால் அது வெளியில போகுது? எதனால தவறான வழியில போய் முடிகிறது? ஏன் அது தங்குவது இல்லை? அதற்கென்ன தடை? அந்த தடையை அகற்றான். அவர் சொன்னார், கேட்டதெல்லாம் பிரயோஜனம் அளிக்க வேண்டும், அது கிடைக்கவில்லையே என்று சொன்ன போது, ரன்புன் லா இஸ்திக்ஃபார், ரன்புன் லா இஸ்திக்ஃபார், நீங்க கேட்டது பிரயோஜனம் தராம போறதுக்கு 2வது காரணம், பாவம் செய்றீங்க, அந்த பாவத்தை நினைச்சு வருந்துறது இல்லை. பாவம் அசால்ட்டா செய்துடுறீங்க, ஒரு தப்ப தைரியமா செய்துடுறீங்க. அது மனுஷனுக்கு செய்தாலும் சரி, அல்லாஹ்வுக்கு செய்தாலும் சரி. மனுஷ விஷயத்துல வரம்பு மீறீங்க, அல்லாஹ் விஷயத்துல தவறு செய்றீங்க, அதை நினைச்சு வருந்துறீங்களா? வருந்துறது இல்லை. ஈமானுக்கு அடையாளம் பெருமானார்ட்ட கேட்கிறாங்க, ஒரு மூமின், நீ மூமின் என்பதற்கு அடையாளம் நீ செய்த தவறு உன்னை உறுத்த வேண்டும். நீ ஒரு மூமின், பாந்த மூமின். நீ செய்த தவறு உன்னை உறுத்தணும். தப்பு பண்ணிட்டோமே, தப்பு பண்ணிட்டோமே. எப்படி மீன்
ஊமை தண்ணியை விட்டு வெளியில வந்தா துடி துடியா துடிச்சு தண்ணியில விழுந்துரும். அப்படி கிடைக்கல அது வெளியிலயே மௌத்தா போயிடும். பாவம் செய்தவன் பாவத்தை விட்டு சுத்தமாகிற வரைக்கும் அந்த மீனை போல துடிச்சு மீண்டும் போய் விழுந்துடணும். அப்பொழுதுதான் அல்லாஹ்விடத்தில் அவன் மன்னிக்க பெறுகிறான். இன்னைக்கெல்லாம் செய்த தவறு அது சிறுசோ பெருசோ அதை பற்றி கொஞ்சமும் மனிதன் கவனிக்கிறது இல்லைங்கிறத தாண்டி அதுல ரொம்ப அலட்சியம். பாவத்திற்கு மன்னிப்பு இருக்குது, அலட்சியம் செய்தவர் பாவியாகுவார். பாவத்தை மன்னிக்கிறான், இது என்ன பெரிய பாவமான்னு கேட்டார் வைங்க, அவர் பெரிய பாவின்னாங்க. அல்லாஹ் நம்ம எல்லாரையும் பார்ப்பானாக, பாதுகாப்பானாக. சின்ன பாவத்தையும் யார் அலட்சியம் காட்டுவார்களோ அவர்கள் பெரும் பாவத்திற்கு துணிஞ்சு விடுவார்கள். சின்ன பாவம் தானே, லேசா தானே, ஒரு வார்த்தை தானே சொன்னேன், ஒரு காரியம் தானே செய்தேன், அதை தானே விட்டேன். சின்ன பாவத்திலும் அலட்சியம் காட்டக்கூடாது. நீ கேட்டு பிரயோஜனம் கிடைக்கல, அதற்கான இரண்டாவது காரணத்தை நீ பார். வாழ்க்கையில தவறு நடக்கும், ஆனால் நீ அந்த தவறை நினைச்சு வந்துருகிறாயா? அல்லாவே தப்பு பண்ணிட்டேனே துடிக்கணும். நிறைய பேர் நிறைய வகையில தவறு. சொத்து விஷயத்துல தவறு, ஒரு பிள்ளைக்கு எழுதி வைக்கிறாங்க, இன்னொரு பிள்ளையை நடு ரோட்ல விட்டுறாங்க, அது பெரிய பாவம். குடும்பத்திலே ரெண்டு மனைவி, ஒரு மனைவியை சந்தோஷப்படுத்துகிறார், இன்னொரு மனைவி சந்தோஷப்படுத்தல, அது பெரிய பாவம். மனைவியோடு எப்போதுமே அவங்கள கஷ்டப்படுத்தி கொண்டே இருக்கிறார், அது பாவம். அப்ப அதெல்லாம் இவருக்கு தப்பாகவே தெரியல. நம்ம அப்படி பண்ணாதான் அவ சரியாகுவா, அது தவறு. தவறை தவறென்று உணராத வரையிலும் திருந்த முடியாது. இல்ல அல்லாஹ்வுடைய விஷயம். ஜமாத்துக்கு போலாம், நம்ம தொழுதுட்டோம்ல, ஜமாத்து பெரிய முக்கியமா, அப்ப அது பெரிய பாவமாயிடும். ஜமாத்துங்கிறது 27 மடங்கு நன்மை. லொகர வீட்டுல தொழுதால் ஒரு லொகர், ஜமாத்தோடு தொழுதால் 27 மடங்கு. யாரு விடுவது? 27 மடங்கு இலவசத்தை விடுவோமா? 1:27 ஹதீஸ் புகாரி ஷரீஃப்ல வருது, 25 ஒரு ஹதீஸும் வருது. தனியா தொழும் தொழுகையை விட ஜமாத்தை தானே விட்டுட்டேன் அப்படின்னா அது செய்கிற தவறுக்கு நியாயம் கற்பிப்பதாக போகிறது. அது அவர் சொன்னார், தம்புன் பிலா இஸ்திக்பார் என்றார். நிறைய தப்பு செய்றீங்க, அது நினைச்சு வருந்துறது இல்ல, மன்னிப்பும் கேட்கறது இல்ல. அப்துல்லா இப்னு அப்பாஸ் கிட்ட ஒருத்தர் கேட்டார், ஒருவர் கசீரு தன்பு கசீருல் அமல் ஹுவாஜப் அம் ரஜுலுன் கலீலு தம்பு கலீலுல் அமல். ரெண்டு மனிதர் இருக்கிறார், ஒருத்தர் ரொம்ப பாவம் செய்கிறார், ரொம்ப அமல் செய்கிறார். ரொம்ப பாவம் ரொம்ப அமல், ரொம்ப பாவம் செய்கிறார், எல்லா தப்பும் பண்றார், எல்லா அமலையும் கரெக்டா செய்யறார். தஹஜ்ஜத் கூட விடுறது இல்லை, ஆனா அவ்வளவு தப்பும் பண்ணுகிறார். அவர் எந்த தரத்தில் இருப்பார்? இன்னொருவர் கலீலு தம்பு, கொஞ்சம் தான் அமல் செய்வார், கலீலு தம்பு கலீலுல் அமல், அமல் கம்மியா செய்கிறார், பாவமும் கம்மியா செய்கிறார். நீங்க இதுல நம்ம எந்த லிஸ்ட்ல இருக்கோம்னு கவனிச்சுக்கிறோம். பாவமும் குறைவு, அமலும் குறைவு. அமல் பெருசா செய்யல, தஹஜ்ஜத்தெல்லாம் தொழல, ஏதோ கரெக்டா தொழுகிறார், 5 வேளை தொழுகிறார், சுன்னத்தெல்லாம் விடுறார், நிறைய அமல் செய்யறது இல்ல, ஆனா பாவம் நிறைய செய்யறது இல்ல. ரொம்ப பயப்படுறார், மனுஷங்களை புண்படுத்திடக்கூடாது, அல்லாஹ்வுடைய கடமையை மீறிடக்கூடாது அப்படின்ற கண்ணை கூட பாதுகாக்கிறார், தப்பான பார்வை பார்த்துடக்கூடாது. சின்ன பாவம் கொஞ்சம் தான் பாவம், ரொம்ப பாவம் இல்லை, அமலும் கொஞ்சம் தான். இவரா அவரா? ஏற்றத்திற்குரிய மனிதர். நிறைய அமல் செய்து விட்டார் அவர், தஹஜ்ஜத்தை கூட விடல, சதகா விடல, தர்மத்தை விடல, ஜகாத்தை விடல, எல்லாம் கொடுக்கிறார், வருஷம் ஹஜ்ஜிக்கு போறார். அவங்க சொன்னாங்களாம், என்னப்பா கேள்வி இது, உலகத்துல அமல் கம்மியோ கூடவோ பாவம் கூட கூடாதுப்பா, பாவம் கம்மியாக அமலும் கம்மியா செய்யறாரு, அவரே ஏற்றத்திற்குரிய மனிதர். அவர் ஜகாத்தெல்லாம் கொடுத்தார், ராத்திரியெல்லாம் நின்று தொழுதார், அதெல்லாம் பிரயோஜனமே இல்லை. அவர் நிறைய பாவம் செய்யறார் இல்லையா? நிறைய பாவம் செய்து நிறைய அமல் செய்வது அது சிறப்புக்குரியது அல்ல. கம்மியான பாவம் இருக்குதா, அவர் கம்மியா அமல் செய்தால் அல்லாஹ் அங்கீகரிக்கப்படுகிறார். என்ன உணர்த்துறாங்க? அமலை விட பாவத்தை விடுறதுதான் பெரிய பாக்கியம். பாவத்தை விடணும், பாவத்தின் மீது தைரியம், பாவத்தின் மீது துணிச்சல்.
அப்ப நாங்க நிறைய பிரயோஜனத்தை அடையணும்னு நினைக்கிறோம், அதுக்குதான் மஜ்லிஸ்ல உட்கார்றோம், இல்ம கேட்கிறோம். ஆனா பிரயோஜனம் கிடைக்கலையே என்று கேட்டபோது அறிவுலகம் போற்றுகின்ற அந்த மாமேதை சொல்லுகிறார், உங்க வாழ்க்கையில நிறைய தவறுகள் நடக்குது, ஆனா அதை நினைச்சு வருந்துறது இல்ல, மன்னிப்பு கேட்கறது இல்ல. நீங்க நினைச்சு வருந்துட்டீங்களா, மன்னிப்பு கேட்டுட்டீங்களா, அல்லாட்ட நீங்க பரிசுத்தமாயிடுவீங்க, பிரயோஜனம் கிடைக்கும், கேட்டதெல்லாம் உங்க வாழ்க்கையை மாற்றும். அப்போ ஒரு மூமினின் அடையாளம், அவர் தவறு செய்தால் அவரை அது உறுத்தி கொண்டே இருக்கும். உறுத்தும், நம்ம பண்ணிட்டோமே அதுல இருந்து தௌபா செய்யற வரைக்கும் அவர் உருட்டப்படுவார். அப்படியே அவர் மனசை போட்டு உருட்டிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு எல்லாம் பாவம் செய்துட்டு சில பேர் தைரியமா அடுத்த ஆள்கிட்ட விஷயம் தெரியுமா, நேற்று வசமா கவுத்துட்டேங்கிறார், நேற்று பாட்டிய வசமா கவுத்துட்டேன். அப்ப இவர் செய்யற தவற பெருமைப்படும் காலம் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. தவறு நினைத்து வருந்த வேண்டும். நீ ஒரு மூமின், தவறுக்கு பின்னால் தவறை நினைத்து வருந்தவில்லை, மன்னிப்பு கேட்கவில்லை. எத்தனை வாழ்க்கை சொன்னாலும் உன் காதுல விழும், பிரயோஜனம் கிடைக்காது. நீங்க என்ன விஷயத்தை கேட்டாலும் உங்களுக்கு பிரயோஜனமாகி விடும் என்றார் அந்த சூபி, அந்த ஞானி. எத்தனை பெரிய அறிவுலகத்தின் மேதை. நாம் கேட்போம், நிச்சயமாக பயனடைவோம், நம்முடைய எதிர்காலம் மிக உயர்வாக மாறும், அல்லாஹ்வும் ரசூலும் பிரியப்படும் இடத்திற்கு வருவோம், நம்ம குடும்பம் நிம்மதியா இருக்கும், பொருளாதாரம் பரக்கத்தாகும், செழிப்பாகும். நம்ம அல்லாஹ் ரசூலுக்கு பிரியமா வாழ்ந்துட்டா நம்ம விரும்புற வாழ்க்கையை கொடுத்துருவான் அல்லாஹ், கஷ்டத்தை போக்கிடுவான் அல்லாஹ், வறுமையை நீக்கிடுவான் அல்லாஹ், நோயை குணமாக்கிடுவான் அல்லாஹ், தரித்திரமே வராது. நீ சரியா நட, நான் உன்னோட அழகா நடக்கிறேங்கிறான் அல்லாஹ். நமக்கும் அல்லாஹ் ஹயாத்துல பரக்கத் செய்யட்டும், ஆரோக்கியத்துல பரக்கத் செய்யட்டும், நிம்மதியை நசீபாக்கட்டும்.